Hi friends, welcome to Johana Academy. தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 34 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 34 நாளில் நம்ம ப்ராப்பராக ரிவிஷன் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு டாபிக் நான் உங்களுக்கு ரிவிஷனுக்காக சொல்கிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய டாப்பிக்கை தெளிவாக நீங்கள் படித்தால் போதும். உறுதியாக ஜிகே டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் வரை நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ நான் ஒரு 38 டாபிக் தான் உங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன். அந்த டாப்பிக்கில் நான் என்னென்ன பகுதியெல்லாம் சொல்கிறேனோ அதை தெளிவாக நீங்கள் படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் அந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்து பகுதியிலிருந்து இதுவரை நடந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எந்தெந்த பகுதியில் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் நம்ம வரிசையாக பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக எஸ்ஐ எக்ஸாமுக்கு லாஸ்ட் டைமுக்கு நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி டாபிக் வைஸாக ஒரு கிராஷ் டெஸ்ட் பேட்ச் நான் உங்களுக்கு நேரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். சரிங்களா? ஸோ இதில் 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் 38 டாபிக் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த 38 டாபிக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு டெய்லி ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுப்பேன். அந்த படிக்கிற டாபிக்ல இருந்து டெய்லி டெஸ்ட்டும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உறுதியா தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல 130 கொஸ்டினுக்கு மேல ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நான் செப்பரேட்டா கொடுக்கல, ஃபுல் பேட்சா தான் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஃபுல் பேட்சுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்து இந்த தலைப்புக்கு ஸ்கூல் புக்ல எந்த லெசன்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் உள்ள உடல் நலமும் சுகாதாரமும் அந்த பாடத்தை நீங்க படிக்கணும். 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் உள்ள ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் பாடத்தை நீங்க படிக்கணும். 11ஆம் வகுப்பு சத்துணவியல் புத்தகத்தில் உள்ள உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள், நீர் இந்த பாடங்களை நீங்க படிக்கணும். சரிங்களா? ஓகே. இந்த தலைப்புல நீங்க எந்த பகுதியெல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய தலைப்பு பாத்தீங்கன்னா வைட்டமின் குறைபாட்டு நோய்கள். சரிங்களா? ஸோ வைட்டமின் குறைபாட்டு நோய்கள் இது நீங்க படிக்கணும். ஒரு டேபிளர் காலம் இருக்கும். அந்த டேபிளர் காலத்தை ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதில் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இருக்கும். சரிங்களா? 9th இந்த ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் பாடத்தில் உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் இருக்கும். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் குறைபாட்டு நோய்கள் இருக்கும், வைட்டமின்களோட வேதி பெயர்கள் இருக்கும், அது போக பார்த்தீங்கன்னா எந்தெந்த உணவுல எந்தெந்த வைட்டமின் இருக்கு ஸோ இது இருக்கும். ஸோ அந்த டேபிளர் காலத்தை ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவாக படிச்சிடணும். சரிங்களா? ரெண்டாவது நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுல உள்ள ஊட்டச்சத்துக்கள். இப்போ இந்த கொய்யா இருக்குன்னா அதுல என்ன சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ல சில இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நீங்க ரெண்டாவதா தெளிவா படிச்சிடணும். மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா புரத குறைபாட்டு நோய்கள். ஸோ இப்போ மராஸ்மஸ், குவார்ஷியோக்கர்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் புரத குறைபாட்டு நோய்கள். ஸோ இதை பத்தி நீங்க படிச்சு வச்சிடணும். நாலாவது பாத்தீங்கன்னா தாது உப்புக்களின் குறைபாட்டு நோய்கள், இது நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9th புக்ல இந்த ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அந்த பாடத்துல அவைலபிளா இருக்கும். ஒரு டேபிளர் கண்டென்ட் தான். சரிங்களா? அந்த இதை நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல உள்ள பாக்ஸ் கண்டென்ட் ஃபுல்லா நீங்க படிச்சு வச்சுக்கணும். பிளஸ் புக் பேக்கும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது போக மற்ற கண்டென்ட்டை ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் 2007ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ 2007ல இருந்து 2023 வரை நடந்த எஸ்ஐ எக்ஸாமை நான் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு டாபிக்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த தலைப்புல இருந்து 2015ல நடந்த எஸ்ஐ எக்ஸாம்ல மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கல. சரிங்களா? ஸோ மற்றபடி எல்லா வருஷமும் இந்த தலைப்புல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் 2007ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்கர்வி. இது வைட்டமின் குறைபாட்டு நோய். சரிங்களா? அடுத்தது ரத்தம் உறைதல் எதனுடன் சம்பந்தப்பட்டது 2007லையும் கேட்டிருக்காங்க, 2023லையும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா வைட்டமின் கே. அடுத்தது புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் 2010ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா குவாஷியார்கர். அடுத்தது மாலைக்கண் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது 2020ல கேட்டிருக்காங்க. வைட்டமின் ஏ. அடுத்தது புரதங்களை
நீராட் பகுத்தால் டேஸ் கிடைக்கிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமினோ அமிலங்கள். 2020 கேட்டிருக்காங்க. குளுக்கோஸ் என்பது இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒற்றை சர்க்கரை. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளர் கண்டென்ட். சரிங்களா? ஸோ 9th புக்கில் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதில் அந்த டேபிளர் கண்டென்ட்ல இருந்தால் உங்களுக்கு வந்திருக்கு. அடுத்தது சரியான இணையை தேர்வு செய்க. 2023 உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற சரியான இணை பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிளர் கண்டென்ட் தான். இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th சத்துணவியல் புக்கில் உங்களுக்கு இந்த டேபிளர் கண்டென்ட் அவைலபிளாக இருக்கும். அடுத்தது கீழ்கண்ட எந்த தாது உப்பு குறைவினால் இரத்த சோகை ஏற்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரும்பு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிளர் கண்டென்ட். ஸோ 9th புக்கில் உள்ள அந்த பாடம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பாடத்தில் இருக்கும். அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் சரியாக இணைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வைட்டமின் B1 பெரி. சரிங்களா? ஸோ இதுவும் டேபிளர் கண்டென்ட் தான், வைட்டமின் குறைபாட்டு நோய்கள். அடுத்தது பெர்னிசியஸ் இரத்த சோகை ஏற்படுத்தும் உயிர் சத்து குறைபாடு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சயனகோபாலமைன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் B12ஓட வேதி பேர் கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வைட்டமின்களோட வேதி பேர்களும் நீங்க படிச்சு வச்சுக்கணும்னு சொன்னேன். சரிங்களா? ஸோ நான் அந்த 9th புக்ல அந்த பாடம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பாடத்தில் அந்த டேபிளர் காலம்ல வைட்டமின் குறைபாட்டு நோய்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, வைட்டமின்களோட வேதி பேர்கள் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த உணவுல எந்தெந்த வைட்டமின் இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, நீரில் கரையும் வைட்டமின் எது, நீரில் கரையாத வைட்டமின் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த டேபிளர் காலத்தை தரவா நீங்க படிச்சிடணும். சரிங்களா? அடுத்தது வைட்டமின் சி கொய்யா, அவகேடோ அதிக அளவு கொழுப்பு, சீதாப்பழம் இரும்பு சத்து, கரோட்டினாய்டுகள் கொழுப்பில் கரையக்கூடிய நிறமி. டி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடு. காய்கறிகளை நீரில் சமைக்கும் போது உயிர்ச்சத்து சி இழக்கப்படுகிறது. சரியானதான். ஏன்னா உயிர்ச்சத்து சி பார்த்தீங்கன்னா நீரில் கரையும் வைட்டமின் தான். சரிங்களா? அது வந்து காய்கறிகள்ல இருக்குது. உயிர்ச்சத்து சி நீரில் கரையும் தன்மை கொண்டது. சரியானதான். ஸோ ரெண்டும் சரி. சரிங்களா? ஸோ இந்த 12 கொஸ்டின் இதுவரை நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதை ரெஃபரன்ஸா வச்சு தான் உங்களுக்கு நான் அந்த மேலே படிக்க வேண்டிய தலைப்புகளை வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ மற்ற கண்டென்ட் படிக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த மேலே இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை ஃபர்ஸ்ட் தெளிவாக நீங்கள் படிச்சுட்டு மற்ற கண்டென்ட்டை நீங்கள் வாசிச்சு விட்டுக்காங்க. சரிங்களா? ஆனால் இதை நீங்கள் நல்ல தரவாக படிச்சிடணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரிசையாக டெய்லி ஒரு டாபிக் அப்படி இல்லைன்னா 2 டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு 38 ஜிகே டாபிக் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி படிங்க. உறுதியாக 75 கொஸ்டின் வரை நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கிராஷ் டெஸ்ட் பேட்சில் 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியலுமே உங்களுக்கு PDF ஃபார்மெட்டில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க 9385950322 அந்த வாட்ஸ்அப் நம்பரை என்ன கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ.